ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து அக்கா மாமா பசங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் ஒரு சூப்பரான அவுட்டிங் வீடியோவாக தான் இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணி ஸ்டைலில் மஷ்ரூம் சேமியா தான் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ரெசிபியோட வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 7 to 8 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 160 to 150 தான் இருக்கும். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நைஃப் வந்து ஷார்ப்பாக இல்லையா, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணோன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகுதுன்னு. இதுக்கு வந்து நான் 10க்கு ரேட்டிங் வந்து மஸ்ட்டு 10 இல்லைனா 9 கிட்ட கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் இல்லை ப்ராடக்ட்டோட நம்பர் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 9 கொடுப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் சீலிங் மிஷின். இதுவும் நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து சார்ஜபிளும் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சைடில் வந்து லைட் எரியும். இங்கே பாருங்கள் 2 பட்டன் இருக்கும். ஒரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, சின்னது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, பெருசு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கெட்லாம் வந்து லாக் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா சின்ன பட்டன் இந்த மாதிரி இது பண்ணோன்னா போதும், ஓப்பன் ஆகிடும். அதே லாக் பண்ணணுன்னா பெருசு. இப்போ பசங்களாம் வந்தனால நாங்கள் மார்னிங்காக பார்த்திங்கன்னா மெரினா மால் தான் போயிருந்தோம். ஒரு சூப்பரான விசிட்டுன்னு தான் சொல்லுவேன். மெரினா மாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குனே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ கிட்ஸ்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு 700 rupees நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் வீட்டு கிட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறமா சம்மர் ட்ரிங்க்குன்னு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 4-5 ஐஸ் டியூப்ஸ் போட்டுட்டு ஒரு பாதி லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஐஸ் போடுவீங்களோ அந்த அளவுக்கு 4-5 ஐஸ் டியூப்ஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சதை அதில் ஊற்றிட்டு குடிச்சு பாருங்கள். நிஜமாலே சம்மருக்கு வந்து சூப்பரான ட்ரிங்க்குன்னு சொல்லுவேன். நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. நாங்கள் மதியானமாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சிக்கன் குழம்பு தான் வச்சோம். நல்லா சூப்பராக சிக்கன் மசாலாலாம் நிறையா சேர்த்து வெங்காயம், தக்காளி, சோம்பு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஷ்யூ சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு இதில் டேக் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக்கரில் தான் வச்சோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் டிப்ஸ் இப்போ பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து கழுத்து கீழே வந்து பிளாக் ஹெட்ஸு, பிளாக்காக இல்லை வந்து அந்த மாதிரி இருந்துச்சா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி ஸ்லைசஸ் வந்து அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஜூஸியாக ஆகிட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சுகர், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இது எல்லாத்தையும் இது மேலே நல்லா வச்சுட்டு உங்கள் கழுத்து எந்த சைடு வந்து பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. வீக்லி 2 times பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் தேய்ச்சிட்ட பிறகே பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டிங் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா மூவி போகலாம். நான் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருக்கேன். அக்கா வந்து சரி போகணுன்னு சொன்னால் அதனால் நாங்கள் வந்து மாயாஜாலுக்கு போயிட்டு அங்கே பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் இந்த மூவி போகணும். மூவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான். நல்லா சூப்பராக போச்சு. நைட்டு போல் நாங்கள் வந்து நாவலூரில் இருக்க கூல் பாபிக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான பஃபே தான் நான் சொல்லுவேன். அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 rupees சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக அதில் இருந்த டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுவேன். நான் வந்து என்னோடய விஷ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார்